கேள்வி கேட்க இந்த முதலமைச்சர் தவறியனாலதான் துப்பட்டாவை எடுத்து வச்சுட்டு போன்னு சொல்றான். அதுக்கு சப்பையா ஒரு காரணம் சொல்றாங்க. வெக்கமே இல்லாம ஞானசேகரனை வெளியில அழைச்சிட்டு போனது யார்? அவர் இத்தனை மணிக்கு உள்ள வந்திருக்க அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஏன் வெளியே விட மாட்டீங்க? எஃப்ஐஆர் எழுதுன விதம், இத்தனைக்கும் அதை எழுதுனது ஒரு லேடி விமன் இன்ஸ்பெக்டர்னு கேள்விப்படுறேன். அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் வராமல் அந்த குற்றச்சாட்டு அப்படியே இந்த பொண்ணு மேலேயே திணிக்கிற மாதிரியே இருக்கும். எஃப்ஐஆர் படிச்சீங்கன்னா என்ன கொடுமை சார், இப்படியெல்லாம் எழுதிருக்கிறீ? என்ன யார்கிட்ட போன் வந்துச்சு? சிஎம் நினைச்சா இப்ப கூட கூப்பிட்டு கேட்கலாம், சார் என்ன நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க, உனக்கு யாருமா போன் பண்ணது? ஏசியை கூப்பிடு, உனக்கு யாரையா போன் பண்ணது? எஃப்ஐஆர் எழுதுனதுலயே முதல் தப்பு ஆரம்பிக்குது. தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு தான். வேந்தர் என்கிற முறையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குற்றச்செயல்களுக்கு, அந்த சம்பவத்துக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் அவர் அப்படி போட்டிருந்தாருன்னா, ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருந்தா ஸ்டாலின் தலை குனிஞ்சிருப்பாரு வெக்கப்பட்டுக்கிட்டே. இப்பயாவது முதலமைச்சருக்காக விழிச்சுக்குவார் நினைக்கிறீங்களா? விழிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். விழிச்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. அவரை தெருவில் கூட நிறுத்துவாங்க. போலீஸ்காரர்களும் உங்களுடைய செயலாளர்களும் உங்களை தெருவில் நிறுத்துவார்கள். நீங்க கேள்வி கேட்க தயங்கினால், தவறினால். தமிழ்நாட்டு ஆண்ட திராவிட கட்சிகள்ல இப்ப தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் உரைய வேணும்னு எல்லாம் புறக்கணிக்கல. திமுக தான் அதை தடுத்துட்டாங்க. அது தப்பானது. அது திமுக மேல இருக்கிற கோபத்தை வேற மாதிரி காமிச்சிட்டார். திமுகவை கிளின்னு கிளிக்கலாம். இதே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலேயே போட்டு கிளிக்கிறதுக்கு 1000 இருக்கு. அந்த கோட்டுப்புறம் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஷன்ல எடுத்த ஃபுட்டேஜை வெளியே விடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காரு எடப்பாடி? முதல் நாள் சாயங்காலம் ஞானசேகரனை ஒருத்தர் வெளியில கூட்டிட்டு போறாரு. பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ஞானசேகரனை கூட்டிட்டு போனதா தகவல் இருக்கு. கூட்டிட்டு போனது ஒரு வட்ட செயலாளர், திமுக வட்ட செயலாளர் தகவல் இருக்கு. அதுக்கு முதலமைச்சர் விளக்க சொல்லணும்னு கேட்டிருக்காரா? அப்படி ஆக்கப்பூர்வமா கழுத்தை பிடிச்சு கேட்கிற மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அதை கேட்கணும்ல. 91 எங்கள் அம்மா கொண்டு வந்த நடைமுறை இது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டுடைய மாண்பை நிலைநிறுத்துற முடிவை அம்மா எடுத்தாங்க. இதை மாத்திர உரிமை யாருக்கும் இல்லை. எடப்பாடி அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்க சார் தடுத்தாங்க? தேசிய கீதம் வாசி போலீஸ் மரியாதை, அணிவகுப்பு மரியாதை கொடுத்தானே உள்ள கூட்டிட்டு போறாரு அப்பாவு. அவர் எங்க அவமதிச்சாங்க? தப்பு சார். நீங்க, நான் திருப்ப சொல்றேன், யார் இந்த சாருங்கிற பதாகைகளோட அந்த சட்டையில அந்த பேட்சஸோட ஆளுநருக்கு முன்பாக வந்த உடனே அது ஒரு போராட்டம் பேசுறாரு. ஜனநாயகத்துல அப்பாவு அவர்கள் அவர் கல்லூரியின் வேந்தருங்கிறனால மேபி யார் அந்த சாருங்கிற கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக போனாங்களோ அப்படின்னா செய்தியாளர் அது ஒரு நகைச்சுவையோட சொல்லியிருக்கலாம். இது ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. ஒரு நிகழ்வு நடக்கிற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிற பட்ஜெட்டை முதலமைச்சரோ நிதியமைச்சரோ வாசிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு எதிர்ப்பு கிளப்புறதுங்கிறது ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட்ட நடைமுறை. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாருமே அதை பண்ணி ஆளுநர் வெளியே அனுப்புவதற்காக செஞ்ச விஷயங்கள் இல்லையே. நீங்க அது கூட நான் அப்படி கூட பார்க்கல. இந்த அரசுக்கு எதிரான இப்போ ஆளுநர் உரைன்னு பேரு தான். அது அப்பாவு சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க எந்திரிச்சு நின்று அப்படி எதிர்ப்பு குறைக்கிறாங்கன்னா அது ஆளுநருக்கு எதிராக இல்லை, ஆளுகிற அரசுக்கு எதிராக தங்களுடைய உணர்வை எடப்பாடி காட்டுறாரு. அனுமதிக்கப்பட்ட நடைமுறை ஜனநாயகத்துல. ஸ்டாலின் இதே காரியத்தை பண்ணவர் தான். அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். வெளியில அவர் என்ன பண்ணிருக்கணும்? சார்னு பேச்சு குத்திட்டு அமைச்சும் போச்சா, முடிஞ்சு போச்சா? அதுல இருக்கிற சில இன்னும் வெளியில வராத விஷயங்களை கொண்டு வரணுமே. தொடர்ந்து போராடுறாங்க. இன்னொன்னு, இதே விஷயத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை கூட சில கேள்விகள் கேட்கிறார், சவுக்கடிலாம் கேட்கிறார், சவுக்குல அடிச்சுக்கிட்டார். நான் கேட்கிறேன், கமிஷனர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் எதிர்கட்சியெல்லாம் கொஞ்சம் கோபமானாங்க. வேற யார்கிட்டையும் பேசல, ஏர்பிளைன் மோட்ல பிளைட் மோட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. அவர் உண்மை சொன்னாரோ பொய்ய சொன்னாரோ இல்லை சொல்லக்கூடாத நேரத்தில் சொன்னாரோ அது ஒரு விவாதத்துக்குரியது வச்சுப்போம். அண்ணாமலைக்கு நான் இன்னைக்கு மிக வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டில் தகவலாகவே சொல்றேன். டாப் 10 போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டா குறைஞ்சது 3-5 பேர் அண்ணாமலையோட நெருக்கமான தொடர்புல இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு விசுவாசமா இருக்கிறாங்களோ இல்லையோ அண்ணாமலைக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. அண்ணாமலை அதே நபர்களோட தொடர்பு கொண்டு ஞானசேகரனுடைய மொபைல் நம்பர் அண்ணாமலை நேரம் வச்சிருப்பார் கையில. நல்ல கவனிங்க. உங்களுக்கு நிஜமாகவே அந்த மாணவிக்கு நீதி பெற்று தரணும்னு அண்ணாமலை நினைச்சாருன்னா அந்த நம்பர் உங்க கையில இருக்கு. ஒரு செகண்ட்ல நேரம் வாங்கியிருப்பார். இப்ப கூட வாங்க முடியும். ஃப்ளைட் மோடு போட்டாலும் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல், அது இது பிஎஸ்என்எல், யாரா இருந்தாலும் கண்ட்ரோல் மத்திய அரசுகிட்ட இருக்கு. அந்த லொக்கேஷனை எடுத்துட முடியும். ஃப்ளைட் மோடு போட்டாலும் ஃப்ளைட் மோட்னு வரும், சுவிட்ச் ஆஃப்னு வந்துடும். எப்ப திருப்பி எங்க ஆனாச்சு, எந்த டவர் கீழே ஆனாச்சுங்கிறது, எந்த மணிக்கு ஆனாச்சுங்கிற வரைக்கும் தெரிஞ்சிடும். அந்த இதை லிஸ்ட்டை எடுத்து வெளியிடுறதுக்கு ஒரு நாள் போதும், குறைஞ்சது ஒரு நாள் போதும். அதுவே அதிகம் தான். இந்த மாதிரி அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு அது அதிகம் தான். 1/2 hourல எடுத்துட முடியும். டெக்னிக்கலாகவே பேசும். அடுத்த நாள் நேரம் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சு கமிஷனர் சொன்னது உண்மைதான்.
உண்மையான குற்றவாளி மேல் நடவடிக்கை எடுக்கணும். அந்த நேர்மை எங்க போச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டியலை வெளியிட மாட்டார். எதுக்கு சார் அதை நீங்க பதுக்கி வைக்கிறீங்க? சாருங்கிற வார்த்தை யாரும் நீங்களே போட்டு உடைக்கலாமே. நான் சொல்ல புரியுதுங்களா? சார் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். விசாரணையில தெரிய போகுது. எதை நீங்க செய்யணும்? இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யற பங்களிப்புங்கிறது அப்படிதான் இருக்கணும். அதிகாரம் உங்க கையில இருக்கு. பிளைட் மோடுன்னு சொன்னது தப்பு. 3 கால் போயிருக்கு, இந்த நம்பருக்கு போயிருக்கு, எடுத்து நேரம் போட்டிருக்கலாமே. அண்ணாமலை போடுற டைப்பு தானே இதெல்லாம். அவரு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. அந்த மாணவிக்காக தொடர்ந்து அன்னைக்கு சவுக்கடி விஷயமா இருக்கட்டும், பாஜகவோட போராட்டம், குஷ்பு அவர்கள்லாம் மதுரையில கலந்துகிட்ட மகளிர் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா தன்னுடைய கடமையா நினைக்கலாம். நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன், இதெல்லாம் நாடகங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த அரசை போட்டு கிழிக்கணும் சார். அண்ணாமலை இருந்த அந்த வார்த்தை வந்திருக்கா? ஃபுட்டேஜை வெளியிடுங்கன்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். யாரை காப்பாத்துறதுக்கு அண்ணாமலை மௌனமா இருக்கார்? நான் கேட்கிறேன், உங்களுடைய போலீஸ் நண்பர்களை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க மௌனமா இருக்கீங்களா? ஞானசேகரனை வெளியில அழைச்சிட்டு போனது யார்? அவர் இத்தனை மணிக்கு உள்ள வந்திருக்க, அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஏன் வெளியே விட மாட்டீங்க? இல்ல விசாரணை குழு கிட்ட கொடுங்க. ஏதாவது அந்த ஃபுட்டேஜை பத்தி அண்ணாமலை பேசியிருக்காரு, ஆக்கப்பூர்வமா விமர்சனத்தை ஏன் வைக்க மாட்டீங்க? யாரை காப்பாத்துறதுக்கு அண்ணாமலை மௌனமா இருக்கிறார்? யாரை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கால் ஹிஸ்டரி ஏன் அண்ணாமலை எடுக்காம இருக்கிறார்? அதிகாரம் உள்ள அண்ணாமலை. நான் யாரோ ஒரு அண்ணாமலை யோசிக்காம இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பார்த்துட்டு கூட அடுத்த கேட்கட்டும் சார். இதுதான் சார் திமுகவுக்கு நீங்க நெருக்கடியை கொடுக்கணும். சும்மா இதெல்லாம் இன்னைக்கு நான் திமுக நடத்துற ஆர்ப்பாட்டத்தை அரசியல் ஒரு என்ன சொல்றது நாடகம் இல்ல, அரசியல் கட்சிகள் நடத்துற ஒரு சம்பிரதாயம் தான் சொல்லுவேன். ஆளுநருக்கு நீங்க நிஜமாவே பாடம் கத்துக்கிட்டா வேற மாதிரி பண்ணணுங்கிறத நான் ஆரம்பத்தை சொன்னேன். அதே தான் நான் அண்ணாமலைக்கு சொல்லுவேன். நீங்க மதுரையில இருந்து நீதி கேட்டு நெடும்பயணம் வாங்க, இதெல்லாம் அரசியல் நிகழ்வு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு நிஜமான நீதி பெற்று தரணும்னா, தப்பு செய்யணும்னு நினைக்கிற எவனொருவனுக்கும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு ஆசை வராம தடுக்கணும், ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்னா அடுத்த நாள் இந்தாங்க கால் ஹிஸ்டரி. கமிஷனர் சொன்னது தப்பு, 2 கால் போயிருக்கு. ஏன் எனக்கே அந்த ஆசை இருக்கு சார் அண்ணாமலை கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு. நான் நினைச்சாலே எடுக்க முடியும். நான் அரசியல் பண்ண நினைக்கல. சரிதானா? அண்ணாமலையை இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிற அண்ணாமலை, அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தரணும், நீதி கேட்டு நெடும் பயணம் வரணும்னு நினைக்கிற அண்ணாமலை 1/2 மணி நேர வேலை ஏன் செய்ய மாட்டாரு? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் யாரை காப்பாற்ற இந்த விஷயத்துல அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அததான் அண்ணாமலை தான் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இருக்கு சார். அந்த சட்டம் ஒழுங்கை சரிவர பராமரிக்காத திமுகவை, சிலரை காப்பாற்ற நினைக்கிற திமுகவை, அண்ணாமலை பாஷையில அவருடைய பார்வையில நான் சொல்றேன், நீங்க தோலுரிச்சு காட்டணுமா இல்லையா? அதனாலதானே கேட்கிறேன். திமுகவை தோல்விக்கிறதுக்கு நீங்க காட்டுங்க. அப்ப நீங்க காட்ட மாட்டீங்கன்னா இங்க தப்பு நடக்கலைன்னு அர்த்தம். கமிஷனர் சொன்னது சரிதான் அர்த்தம். தப்பு நடக்கல மீன்ஸ் நிஜமாவே சார்னு யாரும் இல்லை, அவன் சும்மா தான் மிரட்டி இருக்கான். ஆஃப் பண்ண போன காதில் வச்சுக்கிட்டு சும்மா மிரட்டுற லாஜிக் உள்ள தியரி அது. அது நிஜமான தியரி தான் சொல்றதா சார் நேர்மையான அரசியல். அதை சொல்லிட்டு முந்தின நாள் சாயங்காலம் அந்த ஞானசேகரனை அழைச்சிட்டு போனது யார் கேட்டிருக்கணும். அந்த வட்டச்செயலரை இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சியை விட்டு நீக்கலையே. இதுதான் நீங்கள் பெண்கள் பாதுகாப்புல காட்டுற அக்கறையா லட்சணமானு பிரஸ் மீட் வச்சு பேசியிருக்கணும். வள்ளூர் கோட்டத்தில் உண்ணாவிரதம்னு பேசியிருக்கணும். அவங்க போராட்டம் நடத்தணும்னாவே அனுமதி தர மாட்டாங்க அப்படின்னு நேத்து கூட திராவிட மாடல் ஆட்சியில பிரஸ் மீட்ல வைங்க, பிரஸ் மீட்ல கேளுங்க. கோர்ட் அந்த பார்வை தானே பாக்குற. கோர்ட் சொன்ன பார்வையை கவனிச்சிங்களா? அதே தான் என்னுடைய பார்வையும். இதெல்லாம் நாடகம். அதாவது ஒரு உணர்வு, எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. சும்மா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துற வாய்ப்பு உங்க கையில இருக்கு. ஏன் யாருமே செய்ய மாட்டீங்க? இப்ப இந்த விஷயத்தையும் எதிர்கட்சிகள் சரிவர கையாளலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அரசியல் கட்சிகளாக அவங்க தங்க வேலையை செய்யறாங்க. ஆனா நிஜமாவே அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு நான் இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்துதான் எதிர்பார்க்கிறேன். அந்த பொண்ணுக்கும் ஆமா இல்ல நம்ம தான் தப்பா ஒரு பதட்டத்துல சொல்லிருக்கலாம் சார். இந்த அரசு பண்ண முதல் தப்பு அந்த எஃப்ஐஆர் எழுதின விதம் தான். அன்னைக்கு பண்ண அந்த முதல் கோணல் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி ஞானசேகரன் அனுப்பிவிட்டு 4 பொண்ணுங்க இன்னைக்கு டார்கெட் 4 பொண்ணுங்க முடிச்சுட்டு வா, பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. ஸ்டாலினோ திமுகவோ எந்த போலீஸ் அதிகாரியோ வட்டச்செயலரோ மந்திரியோ சொல்லல. ஒரு தனிநபர் பண்ற தப்பு. திமுக இல்லைன்னு இவ்வளவு மெனக்கெட்டு அவர் அப்படியே பாதுகாப்பு அதுல காட்டுற அந்த மெனக்கெடலை மற்ற விஷயங்கள்லயே காட்டணும்ல. சரி, திமுக இல்லைன்னே வச்சு ஒரு பேச்சுக்கு அவனை அழிச்சிட்டு போனது யாரு? வட்டச்செயலர் சொல்றாங்களே, அது நிஜமா? விசாரிச்சு நேரம் நீக்கிருக்கணுமா இல்லையா? என்ன சார் உங்களுக்கு அப்படி கைகளை கட்டி போடுறதுனாலதான் உங்க மேல தேவையில்லாம சந்தேகம் வருதுன்னு நான் சொல்றேன். மற்றபடி திமுக காரர் தான் அவருடைய பல ஆதாரங்களை அதிமுக ஐடிவி வெளியிட்டே இருக்கிறாங்க. கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அத்தனை இடங்கள்ல போய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஏன் சார் நீங்க அதுல ஏன் சார் திமுக இருந்தாலும் தப்பு இல்ல சார். பிராக்டிகலா வாங்க சார். நீக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் தப்பு பண்றான்,
கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி தப்பு செய்யற யாருக்கும் திமுகவில் இடமில்லை. திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடணும். ராமேஸ்வரத்துல கடல்ல குளிச்சுட்டு வந்தோடனே உடைமாற்ற அறை இருக்கு, கேமரா வச்சு ஃப்ரீயா இருக்கு. ஒருத்தன் போய் இதுல கேமரா வைக்கிறான், பிடிபட்டுறான். மாமனார் அதிமுக பொறுப்புல இருக்கிறார். கண்டிப்பா இவனும் அதிமுக காரணம் தான் இருப்பான்னு வச்சு போற பேச்சுக்கு எடப்பாடி எந்த வகையில பொறுப்பாவார்? நிச்சயமாக டெய்லி ஒரு 10 வீடியோ எடுக்கணும்பா, 8 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடணும் அதிமுக அதிகாரப்பூர்வ இணையதளத்துல. எடப்பாடி சொன்னாரா? எப்படி எடப்பாடியை பொறுப்பாக்குங்க? 1000 பொறுக்கி இருக்கிறான், 1000 கிரிமினல் இருக்கான் பிஜேபியில. தெரிஞ்சே போய் சேர்றாங்க. அண்ணாமலை ரசிச்சு சேர்த்துக்கிட்டார். அந்த ரவுடி, அந்த கிரிமினல் பின்னணி உள்ள ஒரு நபர் நாளைக்கு ஒரு தப்பு செய்யறாருன்னா அண்ணாமலை எப்படி பொறுப்பாவார்? தார்மீக பொறுப்பு இருக்கு, நான் மறுக்கல. அப்படி வந்த பிறகு அந்த நபரை கட்சியை விட்டு அண்ணாமலை நீக்கிறாரா இல்லையா தான் நான் பார்க்கணுமே தவிர அண்ணாமலை தான் பொறுப்பு, பிஜேபினாலே கொள்ளையடிக்கிறாங்க அப்படி நான் சொல்ல விரும்பல. எந்த கட்சியும் நீங்க அப்படி சொல்ல முடியாது சார். இதே தான் திமுக சொல்றேன். எதுக்கு சுமக்குறீங்க? திமுக அனுதாபிதான், அவருக்கு இனி திமுகவில் இடமில்லை. தெரிந்தோ தெரியாமலோ வட்டச்செயலாளர் தப்பு பண்ணிட்டார், கட்சியை விட்டு நீக்கி இருக்கோம். மற்ற வட்டச்செயலாளருக்கும் அப்பதான் ஒரு பயம் வரும். இது எதையுமே செய்யாதனால திமுக இன்னைக்கு உள்ள சங்கடம் நம்பிக்கிறேன். பிளஸ் இன்னொன்னு சொல்லிடுறேன், எஃப்ஐஆர் எழுதின விதம், இத்தனைக்கும் அதை எழுதினது ஒரு லேடி விமன் இன்ஸ்பெக்டர்னு கேள்விப்படுறேன். அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் வராமல் அந்த குற்றச்சாட்டு அப்படியே அந்த பொண்ணு மேலேயே திணிக்கிற மாதிரியே இருக்கும். எஃப்ஐஆர் படிச்சீங்கன்னா என்ன கொடுமை சார் இது? அப்ப எங்கிருந்தோ அந்த ஒரு அழுத்தம் வந்ததுன்னு தெரியல. முதலமைச்சர், நான் சொன்னேன் ஒரு சின்ன ஏதோ ஒரு இன்னொரு சம்பவத்துக்கு கூட முதலமைச்சர் அதை கூப்பிட்டு என்னப்பா நடந்துச்சு, நடு ரோட்ல ஒருத்தர் அடிக்கிறான், மயிலாடுதுறை கிட்ட ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வந்து பின்னாடி தொடர்ந்து போய் துன்புறுத்துறான். அதை கேட்ட ஒருத்தர் ஒரு ரவுடி அடிக்கிறான், அவங்க அப்பாவையோ கணவரையோ போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் முதலமைச்சர் சின்ன சின்னதா போய் கவனிக்க முடியாது. ஆனா அது பெரிய வைரல் ஆயிடுச்சு, டிவில எல்லாம் காட்டுறாங்க. அப்ப என்ன இங்க வா, என்ன நடக்குது அந்த ஊர்ல? பட்டப்பகல்ல தான் பொண்ணை தன் மனைவியை ஒருத்தன் தொல்லை பண்றான், அவனை போய் கேட்டதுக்கு அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறானேன்னு முதலமைச்சர் கேட்கணும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் முதலமைச்சர் வேலையான்னு கூட கேட்டாங்க சில பேர். இல்ல, சில விஷயங்களை முதலமைச்சர் கவனிக்கிறான்னு தெரிஞ்சா மற்ற எல்லா அதிகாரிக்கும் பயம் வரும் சார். அப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் எழுதிருக்கிறியே, என்ன யார்கிட்ட இருந்து போன் வந்துச்சு? சிஎம் நினைச்சா இப்ப கூட கூப்பிட்டு கேட்கலாம் சார். சிறப்பு விசாரணைக்குள்ள ஒரு பக்கம் நடக்கட்டும். என்ன நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு யாருமா போன் பண்ணது? ஏசியை கூப்பிடும், உனக்கு யாரையா போன் பண்ணது? தப்பான நபருக்கு வரலாமா? இப்படி ஒரு கட்சிக்காரனுக்கு போன் பண்ணதான் செய்வாங்க. சின்ன சின்ன தப்பு சார், ஏதோ பண்றான் சார், ஏதோ நோ பார்க்கிங் நிறுத்தினா சார், ஃபைன் போட்டிங்களா, அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வட்டச்செயலாளர் பொதுச்செயலாளர் எல்லாரும் போன் பண்ணுவாங்க. பண்ணணும், அப்பதான் கட்சியை வளர்க்க முடியும். கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கு தான் பொறுப்புல இருக்கவங்க இருக்கா. இந்த தப்புக்கு யாராவது துணை போவாங்களா? போகலாமா? எஃப்ஐஆர் எழுதுனதுலயே முதல் தப்பு ஆரம்பிக்குது. தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு தான், அவர் மறுக்கவே முடியாது. இப்ப வேந்தர் என்கிற முறையில இத்தனை டிட்டு போறாருல, வேந்தர் என்கிற முறையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குற்றச்செயல்களுக்கு, அந்த சம்பவத்துக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ஒரு வார்த்தை கவர்னர் போட்டுதானே ஒரு நேர்மையாளர் நான் பாராட்டியிருப்பேன். அதிகாரத்தை சுவைக்க மட்டும் தெரியுது இல்ல. வேந்தர்களை கூப்பிட்டு வச்சு, துணை வேந்தர்களை கூப்பிட்டு வச்சு வேந்தருங்கிற முறையில் எத்தனை மீட்டிங் நடத்துனீங்க? ஊட்டியில இங்க அங்க போற இடங்கள்ல எல்லாம். சோ அந்த அதிகாரம் மட்டும் வேணும். ஆனா அந்த கேம்பஸ் நடந்த அவர் ஒதுக்குவார? அவர் அப்படி போட்டிருந்தாருன்னா, ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருந்தா ஸ்டாலின் தலை குனிஞ்சிருப்பாரு வெக்கப்பட்டுக்கிட்டே. அந்த அருமையான வாய்ப்பை கவர்னர் தவற விட்டார்ல. தார்மீக பொறுப்பேற்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்லை, அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு இந்த பதவி? முதலமைச்சரை சேர்த்தா கேட்கிறேன். அவர் அவசர நிலைன்னு போட்டதை கொஸ்டின் பண்றீங்க. ஆனா அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தவர். ஆமா, சீரியஸான குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அதை கவனிக்கணும். அறிவிக்கப்படாத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்களா இல்லையா? 2 மணி நேரம் கத்திட்டு போட்டுமே. பல இடங்கள்ல போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை கட்சிகளுக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு அவரோட ஃபங்க்ஷன்ல ஷால் போடுறத, அதைத்தான் நான் வரேன். ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் 3 முழுமையான ஆட்சி காலத்தை எடுத்துப்போம். எல்லா ஆட்சியிலையும் போலீஸ் ராஜ்யம்னு சொல்ற அளவுக்கு போலீஸ்க்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுப்பார், அவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த கண்ட்ரோல் அவர் தான் வச்சிருப்பார். ஒரு பெண் டிஎஸ்பி அம்மா, எனக்கு இந்த டிஜிபி என்ன தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருன்னு அந்த சப்ஜெக்டை சில வார்த்தைகள்ல வேற அந்த பொண்ணுக்குரிய வார்த்தைகள்ல போய் கன்வே பண்றாங்க. 10-11 மணிக்கு நடக்குது சார் காலையில. இது இந்த கன்வே பண்றது உரையாடல் காலையில 10 மணி 11 மணிக்கு நடக்குது. 5 மணிக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணாங்க சார் ஜெயலலிதா. போலீஸ் ராஜ்யம்னு நாமெல்லாம் விமர்சிச்ச அந்த ஆட்சியில ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் நம்பர் 1 அதிகாரிய 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். இந்த துணிச்சல் தான் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிதானா? அதை செய்ய தவறுனாலதான், கேள்வி கேட்க இந்த முதலமைச்சர் தவறியனாலதான் துப்பட்டாவை எடுத்து வச்சுட்டு போன்னு சொல்றான். அதுக்கு சப்பையா ஒரு காரணம் சொல்றாங்க. வெக்கமே இல்லாம ஒரு விளக்கம் வந்திருக்கு.
ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு பண்ணிட்டாருன்னு யாரு காதுல பூ சுத்துறீங்க? அந்த மெட்டல் டிடெக்டர் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு எஸ்ஐயோ 2 கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டரோ அவ்வளவு பெரிய கொள்கை முடிவு எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நிகழ்வு இது, நல்லா கவனிங்க. முதல் முறையா அவன் அமல்படுத்துற போது இன்ஸ்பெக்டர் முடிவு எடுத்துருவாரா? நிச்சயம் மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை போட்ட அந்த ட்வீட், அவர் அண்ணாமலை யாருக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சு. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. அங்கேயே நீங்க காணாம போயிட்டீங்க. நீங்க நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து கூட திருப்பி ஆட்சிக்கு வர முடியும் உங்களால. ஆனா உங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சுங்கிறத நிரூபிச்சிடுச்சா? முதலமைச்சர் இப்பயும் சொல்லுவாரா எனக்கு தெரியலன்னு? தெரிஞ்சிருக்காதுதான். சரி, இவ்வளவு தூரம் வந்துருச்சு, அதுக்கு யாரு காரணம்னு கேட்டு இன்னைக்கு 2 சஸ்பெண்ட் நோட்டீஸ் கொடுத்தவங்கள அரெஸ்ட், தாவேகா மகளிர் அணி சார்பா எல்லாம் பண்றீங்க. இவர் கூப்பிட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாதானே சார் நாளைக்கு இந்த இது வராது வெளியில. இன்னைக்கு அந்த விளக்கத்தை பார்த்தே சிரிக்கிறான். எவ்வளவு பெரிய தப்பு சார். ஆளுநருக்கு எதிராக நடந்த போதே பல விவாதங்கள் வந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் அது ஒரு அரசு நிகழ்ச்சி. இப்போ அதிமுக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினா தாராளமா போலீஸ் கவனமா இருக்கணும். பொம்பளைங்க யாரும் எடுத்து மகளிர் அணி யாரும் வந்து காட்டிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. அதை கூட காட்டினா காட்டி போட்டு, நீங்க மோடிக்கு காட்டலையா திமுக? அப்படி கூட பரவாயில்ல. அது ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு துறை சார்ந்த நிகழ்ச்சி. வந்திருக்கவங்க எல்லாம் ஆராய்ச்சி மாணவர்கள், அதுல ஆர்வம் உள்ள தொல்லியல்ல ஆர்வம் உள்ள ஒரு கூட்டம். அது கருப்பு சால்ல போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. யாரு? முதலமைச்சருடைய செயலாளர்கள் வரைக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது. அனுமதி வாங்காமல் அவ்வளவு பெரிய முடிவு அமல்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்பயாவது முதலமைச்சர் விழிச்சுக்குவார் நினைக்கிறீங்களா? விழிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். விழிச்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. இல்லாட்டா பல தடவை சொன்ன வார்த்தையை திரும்பி சொல்றேன், அவரை தெருவில் கூட நிறுத்துவாங்க. போலீஸ்காரர்களும் உங்களுடைய செயலாளர்களும் உங்களை தெருவில் நிறுத்துவார்கள். நீங்க கேள்வி கேட்க தயங்கினால், தவறினால் இந்த தவறுகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். என்ன நடக்க போது புரிஞ்சுக்குவாரான்னு பார்ப்போம். ஓகே சார், என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.